பிள்ளைகளை வச்சு ஒரு சாமான் செய்கிறன்றது சரியான கஷ்டம். இங்கே இவளுக்கு வந்து இப்போ தானே எல்லாம் உடுப்பெல்லாம் மாற்றிவிட்டா இந்த மறுபடி எல்லாத்தையும் ஊற்றி ஆக்கிட்டாள். உண்மையால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அம்மாச்சி? இங்கே பாருங்க எல்லாம் ஈரமாக இருக்குது உங்களுக்கு. வீடெல்லாம் தண்ணி ஊற்றி என்ன நடக்குதா? என்ன செய்கிறீங்க? சோச்சோண்டு சொக்ஸ் கழுவி வாண்ட சொக்ஸ் கழுவி டயர்ட் ஆச்சு. வீட்டுக்குள்ள நீ ஷூ ஓடுது செய்வதுக்கு என்ன விட்டாச்சு. நார்மல் ப்ராசஸ் தான். ரோல் பட்டீஸ் அதுக்கு என்ன செய்வோமோ அதே இதுதான். சீரகம் போட்டு உங்களுக்கு அது ஸ்க்ரேப் பண்ணுவாங்க. ஸ்க்ரேப்பர் அந்த குட்டி ஸ்க்ரேப்பர் இருக்கு கபட்ல. என்ன செய்யுது உண்மையால? என்ன செய்யுது அப்பா? இப்போ என்ன சீரகம் இந்த மிதிவடி உருளைக்கிழங்கு ஒரு குட்டி டின் ஃபிஷ் இருக்குது. ட்ரிபிள் சில்லி என்று கொஞ்சம் காரம் கூட. நான் சில்லியை வெளியில் எடுத்து போட்டுட்டு அந்த டின் ஃபிஷ்ஷை போடுவோம். ப்ளஸ் முட்டை அவிச்ச முட்டை வச்சு செய்வோம். அவ்வளோதான் சிம்பிள் மிதிவடி ரெசிபி. ஆக்சுவலி இது வந்து குக்கிங் வீடியோ இல்லை, இது எங்களோட வீட்டில் நாங்கள் வளமையாக செய்கிற ஒரு சாதாரண சமையல். ஸோ அதை வந்து எங்களுக்காக செய்கிறத வீடியோ எடுக்கணும், அவ்வளோதான். ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ நீ வேற மௌலி இல்லையா? சரி உண்மையால் ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூ. வெரி குட். டேய் ரேண்டா கீழே போடுறேன். நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க அம்மாச்சி? டேய் அவ்வளோ முக்காவாசி வெளியில போகுது. வடிவ முன்னுக்கு பிடிங்க. இப்படி பிடிங்க. இது சாதாரணமாக எவ்வளோ நேரத்தில் ஒரு மிதிவடி செஞ்சு முடிக்கலாம்? இப்போ எங்களுக்கு அவசரமாக ஒரு வீட்டில் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்களா நாங்கள் செய்கிறோன்னா எவ்வளோ நேரத்தில் செய்து முடிக்கலாம்? மெயின் வந்து கறி தான். உள்ள இருக்கிற கறி அதை செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவை போடும் வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் பிறகு அங்கால அந்த தானே தோசையை ஊற்றி போட்டு கறியை ஸ்டஃப் பண்ணிட்டு. அப்போ அந்த கடையில் விற்கிது அந்த இது மாதிரி உருட்டுறதுக்கு ரோல் உண்டு, அதுக்குள்ளே செய்யலாதா? பேஸ்ட்ரி ரோல் ஸ்விஸ் ரோலுக்கு செய்யலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பி தன்மையாக இருக்கும், நறுக்கு முறுக்கு இருக்கும். இது வந்து கொஞ்சம் தோசை மாதிரி இழுபட்டு வரும். நம்ம ஊரில் வந்து தோசை சுட்டு தானே செய்வாங்க. ஊரில் ஓண்டா போடுறா. இது என்னது போடுறோம்? என்ன போடுறீங்க நீங்க? கருவேப்பிலை. கேட்டுட்டு ஓகே. அடுத்து வெங்காயம் போடுங்க. இது இங்கால அடுத்த ப்ரிப்பரேஷன். அது இன்னும் செய்யல. இது நாளை வெள்ளிக்கிழமை வடக்கறிக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. நீங்க வாங்க உண்மையால, நீங்க வாங்க அம்மாட்ட வாங்க எழுமுங்க. உண்மையால அம்மாட்ட வாங்க. இது மிதிவடி உள்ள ஸ்டஃபிங். உண்மையா இதான் அந்த ட்ரிபிள் சில்லி டூனா ஃபிஷ். இது வந்து இங்கே கோல்ஸில் வந்து விற்கிது. கொஞ்சம் உரைப்பு கூட, 3 சில்லி இருக்கிறபடியாக உரைப்பு தன்மை கூட. அதோட சில்லி ஆயிலும் வந்து அதுக்குள்ளே விட்டுருக்குறாங்க. இப்போ நான் இது வந்து பிள்ளைகளும் சாப்பிடுவாண்டபடியாக சில்லியையும் பின்னுக்குள்ளே போட்டு ஆயிலையும் விட்டுட்டு தனியாக ஃபிஷ்ஷை மட்டும் கொஞ்சம் உதுத்து போட்டு ஸ்டஃபிங்கோட வந்து சேர்க்க போகிறேன். டீ ஒன்று போடுங்களேன். நீங்கள் அதை எடுங்களேன், நான் வீடியோ பண்ணுறேன். இது வந்து என்னோட டிபார்ட்மெண்ட். நான் டீ போட போறேன். அம்மா மிதிவடி நடக்குது, அதை டீ போடுங்க. ஆக்சுவலி அந்த ட்ரைபாட் இருக்கு, கொஞ்சம் உயர்த்தி வைக்கலாம்னா அது எனக்கு அந்த கிம்பல் உண்டு, அது பெரிய விளையாட்டை கொடுத்து கொண்டு இருக்கு.
எப்படி ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லி லேட்டா தான் அது கொஞ்சம் பிண்டி கொஞ்சம் பழகும். ஓகே, மிதிவடி இந்த ப்ரொசீஜர் கறி முடிஞ்சுது. அடுத்ததான் முட்டையை அவிக்கணும். முட்டையை அவிச்சிட்டா அடுத்தது வந்து அந்த மிதிவடிக்குரிய தோசை வந்து ஊற்றி எடுக்கிறது தான். இப்போ நான் தோசையும் கரைக்க போகிறேன், முட்டையை வந்து அவிய விட போகிறேன். இப்போ முட்டையை முறுக்க அடுப்பா அப்படியே எங்கடா இதான் எங்களோட முட்டையை அவிக்கிற மெஷின். கொஞ்சம் தண்ணிக்குள்ள போட்டெல்லாம் அவிக்க தேவையில்லை. போட்டி நடக்குது. அம்மா நான் மகள் படுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். முட்டை அவிக்கிற மெஷினுக்கு இப்படி ஒரு டம்ளர் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அந்த மெஷினோட வந்தது. பின்னால ஒரு ஊசி ஒன்று இருக்கு. இந்த ஊசியால முட்டையில 2 ஓட்டை போட்டுட்டு இந்த டம்ளரால ஒரு டம்ளர் ஃபுல் டம்ளர் மேலே தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரேம் இருக்கு. மொத்தமாக எங்களுக்கு 2, 4, 6, 7 முட்டை வச்சு ஒரே தரமாக அவிச்சு எடுக்க வேண்டியதான். அவிஞ்சு முடிஞ்ச ஸ்விட்ச் இருக்கு. நாங்கள் பட்டன் ஆன் பண்ணி போட்டு அவிய விட்டோம்னா அவிஞ்ச முடிய சத்தம் கேட்கும். டீ 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 டீன்னு சத்தம் கேட்கும். இதான் நாங்க யூஸ் பண்றோமா. ஆக்சுவலி முதல் பால் தான் யூஸ் பண்ணாங்க. இது ஒரு கேஸ். டீ வந்து இதுல போட்டு குடிச்சா தான் எனக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளா பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு மாறுது. பெரிய ஒரு கேஸ். நானாடியா போட்டி 2 பக்கத்தால 2 வேலை நடக்கும். பாக்குற சனம் கத்த போய் யாராவது ஒரு ஆள் கதையுங்கடா. ஆக்சுவலி இப்படிதான் என்னோட ரெகுலர் ருட்டீன் இருக்கும். இதை விட மோசமா இருக்கு. சும்மா நினைக்கிறீங்க போனுங்க ஹோல. முட்டையை விழுத்திடாதீங்க. இப்படி கீழே இந்த சைடு இப்படி இருக்கு. இப்படி அமர்த்தோம். இறங்குறாளே இல்லப்பா. உண்மையா கொஞ்சம் இறங்குங்க. அப்பா கொஞ்சம் டீ போறது கொஞ்சம் தாளத்தா. யாரு இப்போ உங்களை சூப்பி தந்தா? சூப்பி அவ்வளவே எடுத்துட்டு வந்து. அது இவர் எடுத்துட்டு வந்தது. நீங்க நிலா வந்தாச்சு, குருவி வந்தாச்சு, முட்டை முட்டைக்குள்ள இருக்கும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறேன். అవుండా நான் 2 கப் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் விட்டேனா. இட்ஸ் ஓகே. முட்டை என்னது? முட்டை அன்னைக்கு வந்து ஆக்சுவலி இந்த மிதிவடி வந்து வைஃப் ஃபர்ஸ்ட் டைம் செய்யுது. என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு வந்து ஸோ அப்போ ஏதாவது கொண்டு போடுறதுக்காக மிதிவடி செஞ்சது. நானும் 2 சாப்பிட்டேன். இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அதை நான் இந்த ஷோர்ட்ஸில் போட்டு விட்டேன். நிறைய பேர் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி எனக்கு அது சாப்பிடணும் போல ஃபீல் இருந்துச்சு. சரி அப்போ வீடியோ எடுத்து நாங்கள் அதையும் செய்ய மாட்டோம். ஆக்சுவலி இது வந்து குக்கிங் வ்ளாக் கிடையாது. இது வந்து ஆக்சுவலி எங்களோட நாங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அதை அப்படியே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்படியே லைவாக காட்டுறேன். So this is not a cooking vlog or anything like that. என்ன செய்றீங்க? இந்த பிஸ்கட் வந்து என்னோட ஃபேவரிட் வந்து நாட் ஃபேவரிட்னு சொல்ல முடியாது, பிடிக்கும். அதுல நிறைய ஃப்ளேவர் இருக்கு. இந்த ஒரு ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தா நல்லா விலப்படுது. ஓ அப்படியே இது புதுசா? பீட்சா ஃப்ளேவர். ஓகே. எனக்கு மார்க்கர்
மார்கரிட்டா பீட்சா. மார்கரிட்டா பீட்சா. இவங்கட இட்டாலியன் அந்த பீட்சா இந்த ஃப்ளேவருக்கு பவுடரை போட்டிருக்காங்க. எந்த வாய்ஸுக்கு மைக் தேவையில்லை. இந்த மைக்லேயே இதாகும், டிடெக்ட் ஆகும். யா, இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுற டைமுக்கு தோசைக்கு கரைக்கலாமே, சும்மா நினைக்கிறோம். கொஞ்சம் அண்ணா நீங்கள் இறங்குங்க, நீங்களும் மாதிரி இருந்தால் தான் நான் இருக்கு. ஸ்ரீலங்கன் ப்ரோட் நெக்ஸ்ட். அங்கே நீங்கள் மகாராஜாவோட ஒரு கடை இருக்கு, அங்கே மட்டும்தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் இறங்குங்க அம்மா. எனக்கு டீக்கு ப்ரோட்டீனெக்ஸ் போட்டால் தான் இந்த டீ குடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இங்கே வந்து $15 இருக்கு. ஆனால் ஸ்ரீலங்காவோட பிறகு கொஞ்சம் விலை. இங்கே வாங்க, நீங்கள் $15 இல்லைங்க, இங்கே வாங்க. சூடு உங்களை பட்டுச்சுன்னா எல்லாம் பொங்கி விட்டுரும். மிதிவடின்ற ஸ்டஃபிங் செய்தாச்சு. இப்போ நான் அந்த அதுக்குரிய தோசைக்கு மாவு வந்திருக்க போகிறேன். நார்மல் எங்களோட கோதுமை மாத்தான், பிளெயின் ஃப்ளார். ஒன்றரை கப்பால் எடுத்தால் 1.5 கப் பிளெயின் ஃப்ளார். ஒரு முட்டை போடுறேன். உப்பு, மாவுக்கு தேவையான உப்பு, கறிக்கு நான் உப்பு போட்டுட்டேன். உப்பு, மிளகுத்தூள், லெமன் ஜூஸ் இவ்வளவு விட்டாச்சு கறிக்கு. நான் மிச்ச தேத்தனியில் வளமையாக வந்து குடிக்க மாட்டாங்க. ஆனால் குடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சா எல்லாருக்கும் கேட்பாங்க. உண்மையான சில வேலை வாயே வைக்காது. இன்றைக்கு அநியாயத்தையும் குடிக்கல. கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுறேன், கொஞ்சம் சாஃப்ட்னஸுக்காக. சொட்டு சும்மா ஒரு பிஞ்ச். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியா. உப்ஸ், விஸ்கு உடைஞ்சிட்டு கலண்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை மாண்ட தன்மையை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா எவ்வளோத்துக்கு மெல்லிசா அந்த தோசையை நாங்கள் ஊற்றுறோமோ, இந்த மிதிவடிக்குரிய தோசையை ஊற்றுறோமோ, அந்தளவுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். என்ன இப்போ எங்களுக்கு இப்போ இங்கே குளிரெண்டபடியாக எண்ணெய் சாமான்கள் எல்லாமே பொரித்து சுட சுட இருக்கைகளை சாப்பிட்டா கிறிஸ்பினஸ் இருக்கும். கொஞ்சம் நேரத்தால் என்ன சொல்கிறது, சூடு ஆறிட்டு தாண்டா இலகிடும். இது கொஞ்சம் அந்த மிதிவடிக்குரிய தோசை வந்து நாங்கள் கொஞ்சம் மெல்லிசா சுற்றினோம்னு சொல்லி சொன்னால் ஊற்றினா கிறிஸ்பினஸ் வந்து இருக்கும். அதுக்காக தான் கட்டி இல்லாமல் எல்லாம் கரைச்சிட்டு நான் இப்போ இதை ஒருக்கா வடிச்செடுக்க போகிறேன். ஏன்னா முட்டை ஊற்றினது வந்து சில வேலை எதுவும் சின்ன சின்ன கட்டித்தன்மையில் இருந்தால் அந்த தோசை வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வராது. அப்போ அதுக்காக கொஞ்சம் வடித்து வடி ஒன்று இல்லை, நல்ல சின்ன கண் இருக்கிற வடியில் வந்து ஒருக்கா வடித்து எடுத்துருவோம். காணும் இல்லைங்க, டீயை குடிங்க ப்ளீஸ். சீனி காணுமாப்பா, அதுவாக தான் போட்டவர். இந்த விஸ்கு வந்து கலண்டுட்டு அது எப்படி இன்சைட் பண்ணால் சரி. தட்ஸ் இட். நான் வந்து இப்போ வெளியில் போக போகிறேன். உங்களுக்கு இரவு டின்னர் இருக்கு. நான் வந்து மகனையும் மகளையும் கொண்டு போக போகிறேன்.
ஸோ வைஃப் வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம், நாங்கள் கிளம்ப போகிறோம். பீட்சா இவ்வளவும் தான் இந்த ஒரு சின்ன சின்னமாக கட்டிகள் மாதிரி சேர்ந்துருக்கு. பீட்சா அதை க்ளீன் பண்ணினா சரி. முட்டை ரெடி. நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணினா சரி. யா பாய் பாய். மிதிபடிக்குரிய தோசை வந்து ஊற்ற போகிறேன். நான் கொஞ்சம் இப்போ பேனை வச்சு கொஞ்சம் ஒரு நெய் அதில் பூசி விடுறேன், ஒரு ஒட்டாமல் இருக்கிறது. ஃபஸ்ட்டு சில வேளையில் ஒட்டுப்படும், ஃபஸ்ட்டாக ஊற்றுறது வந்து சில வேளை ஒட்டுப்படும். ஸோ கொஞ்சம் நெய் பூசிட்டு, நெய்யோ பட்டரோ எனிதிங் எதுண்டாலும் ஓகே. அந்த தண்ணியாக தான் எடுத்துருக்கேன், சரியான தண்ணி. ஃபஸ்ட்டு ஊற்றி பார்ப்போம். எங்களுக்கு இதை விட தண்ணித்தன்மையாக தேவையேண்டா கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்தா இப்படி இருக்குது. ஆக ஆக மெல்லிசில்ல, ஒரு அளவு மெல்லிசாக ஊற்றிருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் இந்த பச்சைத்தன்மை இருக்குத்தானே, இந்த கையில் ஒட்டுது. இப்போ இதை ஒன்று பச்சைத்தன்மை போய் கொஞ்சம் அவிஞ்சிட்டு வர இந்த சைடுகளில் வந்து பார்த்திங்களா கொஞ்சம் கிளம்பின மாதிரி இருக்குது. அதால் அப்படியே மெல்லமாக தூக்கி கட்டிங் போர்டில் வச்சுட்டு, இங்கே நான் முட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கறி இங்கே இருக்குது. ஸ்டஃப் பண்ணிவிட்டு மிதிவடி ஷேப்புக்கு எடுத்து வச்சுருவோம். அதுக்கு பிறகு முட்டையிலையும் ரஸ்கில் அந்த ரஸ்க் தூள்லையும் வந்து பிரட்டிட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். கறி கொஞ்சம் நான் ஒரு முட்டை வச்சு பார்க்குறேன். இதை மூடி இந்த சைடும் செய்துட்டு சுற்ற வேண்டியா. இது கொஞ்சம் இந்த நாம் கரைச்சி வச்ச மாவு இருக்குத்தானே, மாவில் கொஞ்சத்தை பூசிட்டு ரோல் பண்ணி விட்டால் சரி. சிலது வந்து பீஃப் இருக்கும், கோழி இறைச்சி போட்டிருப்பாங்க, முட்டை இருக்குது, கிழங்கு தனியாக இருக்கிறத வந்து கிழங்கு ரொட்டின்னு தான் சொல்கிறது. அதுக்குள்ளே வந்து வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க. இப்போ கிழங்கு முதல் வந்து உருளைக்கிழங்கு விலை குறைவாக இருந்த டைமில் உருளைக்கிழங்கு இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்குன விலை கூட வலிக்கிட்ட மரவள்ளி கிழங்கு வச்சது. எல்லாமே கிழங்கு ரொட்டி. அது தனியாக உள்ள கிழங்குன்ற கறி மட்டும் இருக்கும். ஃப்ரை பண்ண பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். இங்கே இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லார்ட்டையுமே ஏர் ஃப்ரையர் இருக்குது. ஊர்லேயும் இப்போ வாங்குகிறாங்க எல்லாருமே. அந்த எண்ணெயின் யூஸை வந்து குறைக்கிறதுக்காக ஊர்லேயும் இப்போ எல்லாம் வாங்குகிறாங்க. எண்ணெய் போட்டாச்சு, எண்ணெய் வச்சாச்சு. நான் அடுப்பு வந்து லோவெலாம் கொஞ்சம் விட்டுருக்குறேன். இது முட்டையிலையும் துவச்சி ரசத்தூள்லையும் துவச்சி வச்சுருக்கு. பொரிச்சு எடுக்க வேண்டியா எல்லாமே இந்த குறிப்பாக பண்ணி வச்சிருக்கிறா. ஸோ வந்தா ஒன்னோட போட்டு பொரிச்சு எடுக்கிறான் வேலை. ஸோ இவங்களுக்கு வந்து நான் டின்னருக்கு வந்து பீட்சா வாங்கி கொடுத்தாச்சு. டின்னருக்கு என் ஒய்ஃப் வந்து இந்த வேலை செய்கிறபடியா இந்த எல்லாம் செய்து வச்சிருக்கு, ரெடி பண்ணி வச்சிருக்கு. தூள் முட்டை பொரியல் நடக்குது. டின்னர்